ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். டுடே நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் அவுட் சோர்ஸ் டாபிக்ல பாத்தீங்கன்னா தமிழ் மரபு புக்ல உள்ள உயர்திணை ஆண்பால் பெயர்கள் பெண்பால் பெயர்கள் தான் பார்க்க போறோம். ஓகே, நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோல விலங்குகளின் ஆண்பால் பெயர்கள் பெண்பால் பெயர்களுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்திருப்பேன். அது நமக்கு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் புக்ல உள்ள அதாவது விலங்குகளின் ஆண்பால் பெயர்கள் பெண்பால் பெயர்களுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்திருப்பேன். இது பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ் மரபு புக்ல உள்ளது. ஓகே, தமிழ் மரபு புக்ல பாத்தீங்கன்னா உயர்திணை அதாவது உயர்திணை அஃறிணை ரெண்டு பிரிச்சு அதுக்குள்ள ஆண்பார் பெயர்கள் பெண்பார் பெயர்கள் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, நீங்க இதுல உள்ளது நமக்கு தொல்காப்பிய புக்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது நான் ஷார்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன். சோ இதுல இல்லாத அதுல இருக்கும். சோ நீங்க அதையும் பாத்துக்கோங்க, இதையும் பாத்துக்கோங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணி மெர்ஜ் பண்ணி ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இந்த உயர்திணை ஆண்பால் பெயர்கள் பெண்பால் பெயர்கள் நமக்கு தெரியும். நமக்கு மனிதர்கள் தான் நம்ம உயர்திணைன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு நம்ம ஈஸியானதா இருக்கும். ஒரே நமக்கு போடுறதா மாதிரிதான் இருக்கும். நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறத மட்டும் நம்ம இதுல பாத்துட்டு போலாம். ஓகே, இது பாருங்க, அடியான் அரியால், ஆண்டான் ஆண்டாள், இரவலன் இரவலல், இணையன் இணையல், இத்தன்மையன் இத்தன்மையல், இதெல்லாம் நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா கெஸ்ட் பண்ணிடலாம். கையன் கையல். ஓகே, அதே மாதிரி கெஸ்ட் பண்ண முடியாத டிஃப்ரெண்டா இருக்கிறத நம்ம இப்ப பாக்கலாம். ஓகே, இதுல பாருங்க, அரசன் அரசி, அழகன் அழகி, இடையன் இடைச்சி, இயக்கன் இயக்கி, இறைவன் இறைவி, ஈஸ்வரன் ஈஸ்வரி, உத்தமன் உத்தமி, உபத்தியாயன் உபத்தியாயினி. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உழவன் உலத்தி, எசமானன் எசமாட்டி, எய்னன் ஏற்றி, ஒருவன் ஒருத்தி, காதலன் காதலி, காமுகன் காமுகி, காரணன் காரணி. ஓகே, இதெல்லாம் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றேன்னா இதெல்லாம் நமக்கு ஈஸியானது, நம்ம கெஸ் பண்ணி ஈஸியா போட்டுடலாம். ஓகே, இப்ப நம்ம டிஃப்ரெண்டா இருக்கிறது பார்க்க போறோம். இதுலயும் பாத்தீங்கன்னா குமரன் குமரை, குறவன் குறத்தில ஈஸியானதுதான். ஓகே, டிஃப்ரெண்டா இருக்குது பாருங்க, குரு குரு திணி. ஓகே, நமக்கு குரு குரு திணிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுது. ஓகே, சோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, குரு குரு திணி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கூனன் கூனி, அதுவும் போட்டுடலாம். கூத்தன் கூத்தி, சீலன் சீலி. ஓகே, சீலன் சீலி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, நான் அந்த டிஃப்ரெண்டா இருக்கிறத மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன், நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, பாருங்க, குருனா குரு திணி, சீலன்னா சீலினி சீலி சாரி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, தலைவன் தலைவி, தாசன் தாசி, திருவாளர் திருவாட்டி, இதெல்லாம் நம்ம போட்டுடலாம். இது பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நடனுக்கு பாருங்க நடி. ஓகே, நடனோட பெண்பார் பெயர் பாருங்க நடி. நாடகன் நாடகத்தி நாடகி. ஓகே, நாடகனோட பெண்பார் பெயர் பாருங்க நாடகத்தி நாடகி. நிசாரன். ஓகே, அதோட பெண்பார் பெயர் நிசாசரி. ஓகே, நிசாரன் சாரி நிசாசரனோட பெண்பார் பெயர் நிசாசரி. ஓகே, இந்த டிஃப்ரெண்டானதை மட்டும் ஒரு டைம் ரிப்பீட் பார்த்துடலாம். பாருங்க, குரு குரு திணி, கூனன் கூனி, கூத்தன் கூத்தி, சீலன் சீலி, நடன் நடி, நாடகனுக்கு பாருங்க நாடகத்தி நாடகி, நிசாசரனுக்கு நிசாசரி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இதுல சிம்பிளானதுதான். ஆண்பார் பெயர் பெண்பார் பெயர், நீலன் நீலி, பகவன் பகவதி, பாட்டின் பாட்டி. ஓகே, பாருங்க, இங்க பாட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆண்பார் பெயர், பாட்டியோட ஆண்பார் பெயர் பாருங்க பாட்டின். ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பெருமான் பெருமாட்டி, கிழவன் கிழவி கிளத்தி. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது என்ன பாருங்க, அதாவது பெண்பாலின் ஐகார விகுதி பெற்று வரும் சொல்றாங்க இந்த ஆண்பார் பெயர் பெண்பார் பெயர்ல. ஓகே, அதுதான் பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஈஸியா போடுறதுதான் ஆசிரியன் அப்படின்னா ஆசிரியை. ஓகே, ஆசிரியன் அப்படின்னா ஆசிரியை, ஐயன்னா ஐயை. ஓகே, கணிட்டன் கணிட்டை. ஓகே, இது டிஃப்ரெண்டா இருக்கு, கணிட்டன். ஓகே, கணிட்டை, இதுல லாஸ்ட் டைம் நமக்கு தெரியுது ஐ முடியுது, கணிட்டை ஐயை ஆசிரியை, அதனாலதான் ஐகார விகுதி பெறுவன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, சிவனுக்கு பாருங்க சிவை. ஓகே, இது டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, கணிட்டன்னா பெண்பார் பெயர் வாங்க கணிட்டை, சிவன்னா சிவை. ஓகே, சிவனோட பெண்பார் பெயர் சிவை. நெக்ஸ்ட் பாருங்க, தமயன். ஓகே, தமயனுக்கு பாருங்க தமக்கை. ஓகே, தமையனுக்கு தமக்கை தவ்வை ரெண்டு வருது. நமக்கு தமையன்னா தெரியும், தமக்கை நம்ம போட்டுருவோம். ஆனா தவ்வைன்னு ஒரு பெண்பார் பெயர் இருக்குது தமையனுக்கு. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தனையன் தனையை, நிபுணன் நிபுணை, பிரியன் பிரியை, இதெல்லாம் ஈஸியா போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஒத்த பகுதியில் பிறவாத ஆண்பார் பெண்பார் சொற்கள். ஓகே, இது பாருங்க, இதுதான் நமக்கு குரூப் 2 பிலிம்ஸ்ல இந்த டைம் கேட்டிருந்தாங்க, இம்பார்ட்டன்டானது. சோ நல்லா பாத்துக்கோங்க. ஆடுவு மகடுவு. ஓகே, இது நமக்கு மகடுவு எது பெண்பார் பெயர் ஏதோ சம்திங் கேட்டிருந்தாங்க. நம்ம இது ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். நமக்கு
ஆண்பால் அப்படின்னா ஆடுங்கிறது ஆண்பால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ மகடுங்கிறது பெண்பால். ஓகே, நெக்ஸ்ட் ஆண் பெண் கணவன் மனைவி தந்தை தாய் இவங்க போட்டுடலாம். இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. தபுதாரன்னா விதவை. ஓகே, தபுதாரன்னா விதவை. அப்புறம் பாணனுக்கு பாருங்க பெண்பார் பெயர் விரலி மதங்கி. ஓகே, பாணனோட பெண்பார் பெயர் விரலி மதங்கி பாடினியும் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, பாணனுக்கு இப்ப 3 பெண்பார் பெயர்கள் இருக்குது. ஓகே, இப்ப வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதாவது டிஃப்ரெண்டா இருக்கு பார்த்ததெல்லாம் வந்து ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிடலாம். குருனா வந்து பாருங்க குருத்தினி, சீலன்னா சீலி, நடன் அதோட பெண்பார் பெயர் நடி, நாடகனோட பெண்பார் பெயர் நாடகத்தி நாடகி, நிசாசரனோட பெண்பார் பெயர் நிசாசரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க கணிட்டன் பெண்பார் பெயர் வந்து கணித்தை, சிவனோட பெண்பார் பெயர் சிவை, தமையனோட பெண்பார் பெயர் வந்து பாருங்க தமக்கை தவ்வை. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் கீழே ஆடுவு அதோட பெண்பார் பெயர் வந்து பாருங்க மகடுவு, தபுதாரனோட பெண்பார் பெயர் விதவை, பாணனோட பெண்பார் பெயர் விரலி மதங்கி பாடினி. ஓகே, பாணனோட பெண்பார் பெயர் விரலி மதங்கி பாடினி. ஓகே, இப்ப நம்ம வந்து பார்த்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்லயே வருது. இப்போ வந்து ஆண் பெண் கணவன் மனைவி தந்தை தாய் இதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்குது. அந்த மாதிரி இல்லாம பொதுவா அதாவது தமக்கினம் இல்லாத ஆண்பார் பெயர்கள் எதெல்லாம் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அதெல்லாம் வந்து பாருங்க அண்ணல் ஏந்தல். இப்ப வந்து அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அது வந்து ஒரு மதிப்பிற்குரிய சொற்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சொல்ற ஆண்பார் சொற்கள்லாம் எதுன்னு கொடுத்திருக்காங்க. ஏந்தல். ஓகே, ஏந்தல் அடிகள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல. அப்ப காந்தி அடிகள் அந்த மாதிரி அண்ணல் ஏந்தல் நம்ம தலைவர்களை சொல்ல செம்மல். ஓகே, செந்தமிழ் செம்மல் அப்படிலாம் வந்து சொல்றோம் நம்ம வந்து. சோ அந்த மாதிரி பெயர்கள்லாம் வந்து அதை குறிக்கிறது எந்ததுல ஆண்பார் சொற்கள்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, தோன்ற, அமைச்சன், மகிழ்நன், கொழுநன். ஓகே, ஓரளவு நம்ம கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் ஆண்பார் சொற்கள்னு. ஓகே, ரிப்பீட் பண்ற அண்ணல், ஏந்தல், செம்மல், தோன்றல், அமைச்சன், மகிழ்நன், கொழுநன். ஓகே, ஓகே, இப்ப இதுல வந்து நமக்கு வந்து பெண்பார் சொற்களும் இருக்கும்ல. ஓகே, அதாவது பொதுவான பெண்பார் பெயர்கள் அதுதான் வந்து பார்க்க போறோம். ஓகே, தமக்கினம் இல்லாத பெண்பார் சொற்கள். ஓகே, அது எதெல்லாம் வந்து பாருங்க பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெருவை. நம்ம இது வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதாவது பெண்களுக்குள்ள 8 பருவங்கள் வந்து படிச்சிருப்போம். அதுலயே வரும் பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை. ஓகே, இதான் வந்து தமக்கினம் இல்லாத பெண்பார் சொற்கள். ஒருவேளை வந்து நமக்கு பொருந்தாததுல கூட வந்து இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு இதுல ஏதாவது டிஃப்ரெண்டா வந்து கொடுத்து கேட்கலாம். சோ வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தமக்கினம் இல்லாத பெண்பார் சொற்கள்னா பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை. இதே தமக்கினம் இல்லாத ஆண்பார் சொற்கள்னா அண்ணல், ஏந்தல், செம்மல், தோன்றல், அமைச்சன், மகிழ்நன், கொழுநன். ஓகே, இப்ப வந்து பார்க்க போறது நம்ம வந்து உயர்நிலை ஆண்பார் பெயர்கள் பெண்பார் பெயர்கள்லாம் வந்து பார்த்தாச்சு. இப்ப நம்ம வந்து பார்க்க போறது அக்ரிணி அதாவது விலங்குகள் அக்ரிணி பொருட்களோட ஆண்பார் பெயர்கள் தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, அக்ரிணில உள்ள ஆண்பார் பெயர்கள் வந்து பார்க்க போறோம். ஓகே, நமக்கு இதுல வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க. சோ எல்லாமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க கடுவன். ஓகே, கடுவன் என்பது குரங்குக்கும் பூனைக்கும் ஆண்பார் பெயராம். ஓகே, கடுவன் வந்து நமக்கு வந்து குரங்க குறிக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா பாருங்க இது பூனைக்கும் வரும்னு வந்து சொல்றாங்க. அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு விலங்குகளுக்கே வந்து பல பெயர்கள் வந்து இதுல வரும். சோ வந்து இது வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருக்குன்னா வந்து தனியா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது தான் வந்து நல்லது. இது வந்து நானும் வந்து உங்களுக்கு தனியா நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் வந்து லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அப்ப வந்து பாருங்க கடுவன் அப்படிங்கிறது குரங்குக்கும் பூனைக்கும் உள்ள ஆண்பார் பெயர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க மா. ஓகே, மா என்பது யானை, பன்றி, குதிரை என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். ஓகே, மா என்பது யானை, பன்றி, குதிரை. ஓகே, இதோட ஆண்பார் பெயர்கள் வந்து சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஒருத்தல். ஓகே, ஒருத்தல்ங்கிறது எதுக்குலாம் வந்து நிறைய வரும். ஓகே, கரடி, மான், யானை, எருமை, பன்றி, புலி, மறை. ஓகே, இதுக்கெல்லாம் வந்து ஒருத்தங்கிற ஆண்பார் பெயர் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ற கரடி, மான், யானை, எருமை, பன்றி, புலி, மறை இவற்றின் ஆண்பார் பெயர்கள் என்னது ஒருத்தல். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யானை வந்து இப்ப இதுல வந்து 2 டைம் வந்துருச்சு. மா வந்து யானைக்கு வருது, ஒருத்தலுங்கிறது யானைக்கும் வருது. இதே மாதிரி யானைக்கு எந்தெந்த பெயர்கள் வரணும் நம்ம வந்து தனியா எழுதி வச்சு படிச்சா வந்து அது வந்து நமக்கு ஈஸியா வந்து மறக்காம இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இப்படி படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா அப்படி படிச்சா வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க போத்து. ஓகே, போத்துங்கிறது வந்து பாருங்க மறை, பசு, புலி, பூனை என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். ஓகே, போத்துங்கிறது எதுக்கெல்லாம் வந்து பாருங்க மறை, பசு, புலி,
பூனை. ஓகே, இதோட ஆண்பால் பெயர்கள். இப்ப வந்து பாருங்க, நமக்கு புலி இப்போ 2 டைம் வந்து ரிப்பீட் ஆகுது. ஓகே, இப்போ பொருத்தல் வந்து புலிக்கும் வருது, போத்துங்கிறதும் புலிக்கும் வருது. ஓகே, இந்த மாதிரி நம்ம எது எது 2 டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு வந்து நோட் பண்ணி படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க கலை. கலைங்கிறது நமக்கு தெரியும், மானதான் குறிக்கும். சோ இங்க ஒண்ணுதான் வந்து கொடுத்திருக்காங்க. கலைங்கிறது மூசுமான் என்பவற்றின் ஆண்பார் பெயராம். ஓகே, கலை என்பது மூசுமான் என்பவற்றின் ஆண்பார் பெயர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க களிறு. களிறு நம்ம யானைக்கு வந்து ஈஸியா வந்து போட்டுடலாம். அது தவிர எதுக்குலாம் வருது பாருங்க, யானை, சுரவு, பன்றி என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். ஓகே, களிறு என்பது யானை, சுரவு, பன்றி என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க சே. ஓகே, சே வந்து குதிரைக்கு நம்ம வந்து ஈஸியா போட்டுடலாம். அது தவிர எதுக்குலாம் வருது பாருங்க, குதிரை, பெற்றம், புல்வாய் என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். ஓகே, சே என்பது குதிரை, பெற்றம், புல்வாய் என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். ஓகே, நெக்ஸ்ட் பகடு. ஓகே, பகடுங்கிறது எருமை, யானை, பெற்றம் என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். ஓகே, பகடு என்பது எருமை, யானை, பெற்றம் என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். ஓகே, இப்ப வந்து பாருங்க யானைக்கு இது வந்து களிருக்கும் வருது, பகடுக்கும் வருது, நம்ம மேல பார்த்தது ஒருத்தல்லையும் வருது, மாலையும் வருது. ஓகே, யானைக்கு வந்து பாருங்க அப்ப 4 பேர்கள் வருது. இப்ப இந்த மாதிரி தனியா வந்து நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க உம்பலும் வந்து பாருங்க யானைக்குள்ள பேர் தான் வந்து வருது. ஓகே, உம்பல் என்பது யானைக்குரிய ஆண்பார் பெயராகும். ஓகே, இப்ப வந்து நம்ம வந்து பார்க்கலாம் எதெல்லாம் வந்து அக்ரிணையோட ஆண்பார் பெயர்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க கடுவன். ஓகே, கடுவன் என்பது குரங்குக்கும் பூனைக்கும் உள்ள ஆண்பார் பெயர். ஓகே, கடுவன், குரங்கு, பூனை. மா என்பது யானை, பன்றி, குதிரை என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். மா என்பது யானை, பன்றி, குதிரை என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். ஒருத்தல். ஒருத்தல் என்பது கரடி, மான், யானை, எருமை, பன்றி, புலி, மறை என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். ஓகே, ஒருத்தல் என்பது கரடி, மான், யானை, எருமை, பன்றி, புலி, மறை என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். நெக்ஸ்ட் வந்து பாருங்க போத்து. ஓகே, போத்து என்பது மறை, பசு, புலி, பூனை என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். ஓகே, போத்து என்பது மறை, பசு, புலி, பூனை என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். ஓகே, நெக்ஸ்ட் களை. களை என்பது மூசுமான் என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். ஓகே, களிறு. களிறு என்பது யானை, சுரவு, பன்றி என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். ஓகே, களிறு என்பது யானை, சுரவு, பன்றி என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். நெக்ஸ்ட் சே என்பது குதிரை, பெற்றம், புல்வாய் என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். ஓகே, சே என்பது குதிரை, பெற்றம், புல்வாய் என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். நெக்ஸ்ட் பகடு. ஓகே, பகடுங்கிறது எருமை, யானை, பெற்றம் என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். லாஸ்ட் வந்து உம்பல். ஓகே, உம்பல் என்பது யானைக்குரிய ஆண்பார் பெயர்கள். ஓகே, இது வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருக்கும் மெமரி பண்றதுக்கு. நம்ம வந்து ரிப்பீட் படிக்கும்போது வந்து கண்டிப்பா ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ அக்ரிணை ஆண்பார் பெயர்கள் இங்க ஒன்று 2 இருக்குது. ஓகே, அதையும் சேர்த்து படிச்சிடலாம். ஓகே, ஏறு. ஏறு என்பது பாருங்க பசு, எருமை, பன்றி, மான், மறை என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். ஓகே, ஏறு என்பது பசு, எருமை, பன்றி, மான், மறை என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். ஓகே, அது போக வந்து பாருங்க ஓரி என்பது நரி, மூசு என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். ஓகே, ஓரி, நரி நம்ம வந்து ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். அது போக மான், மூசுக்கும் வருது. ஓகே, சரி, மூசு இல்ல, மூசு வந்து குரங்குக்கு ஒரு பேர். ஓரி என்பது நரி, ஊசு என்பவற்றின் ஆண்பார் பெயர்கள். ஓகே, இப்போ வந்து இந்த பாட்டை வந்து நம்ம வந்து பாத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அறநூல்கள் அப்படிங்கும்போது அதுல தொல்காப்பியம் வந்து கவர் ஆகும். ஓகே, தமிழ்ல அதுக்கப்புறம் அந்த பாட்டு வந்து மேபி கொடுக்கலாம். சோ அந்த பாட்டையே பார்த்துக்கலாம். ஆற்றலோடு புணர்ந்த ஆண்பார்க்கெல்லாம் ஏற்றை கிளவி உரியதென்ப. ஓகே, திரும்ப ரிப்பீட் பண்ற, ஆற்றலோடு புணர்ந்த ஆண்பார்க்கெல்லாம் ஏற்றை கிளவி உரியதென்ப. ஓகே, இது எதுல இருக்கு, தொல்காப்பியம். ஓகே, நமக்கு தொல்காப்பியம் அறநூல்கள்ல கவர் ஆகும். சோ நல்லா பாத்துக்கணும். ஓகே, இப்போ வந்து அக்ரிணை ஆண்பார் பெயர்கள் வந்து முடிச்சாச்சு. நம்ம இப்ப அக்ரிணை பெண்பார் பெயர்கள் வந்து பார்க்க போறோம். ஓகே, அக்ரிணை பெண்பார் பெயர்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க பிடி. பிடிட யானை நமக்கு தெரியும். அது போக எதுக்குலாம் வந்து பாருங்க யானை, கவரிமான், ஒட்டகம் என்பவற்றின் பெண்பார் பெயர். ஓகே, பிடிங்கிறது யானை, கவரிமான், ஒட்டகம் என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். ஓகே, நெக்ஸ்ட் பிணை. பிணை என்பது மான், நாய், பன்றி என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். ஓகே, பிணை என்பது மான், நாய், பன்றி என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க பெட்டை. பெட்டை என்பது ஒட்டகம், கழுதை, குதிரை, சிங்கம், மறை ஓகே என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். ஓகே, பெட்டை என்பது
ஒட்டகம், கழுதை, குதிரை, சிங்கம், மறை என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க மந்தி. சரி, மந்திங்கிறது வந்து பாருங்க மூசு, குரங்கு என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். ஓகே, மந்திங்கிறது மூசு, குரங்கு என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். ஓகே, நெக்ஸ்ட் பினா. பினா என்பது புல்வாய், நாய், பன்றி என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். ஓகே, பினா என்பது புல்வாய், நாய், பன்றி என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஆண். ஓகே, ஆண் என்பது எருமை, பசு, மறை. ஓகே, இந்த ஆண் பாருங்க 2 சுழி அதாவது ரன் நகரத்துல வருது. சோ வந்து நமக்கு வந்து கேட்கலாம், அதாவது இருசொல் வேறுபாடுல ஆண். ஓகே, 3 சுழின்னா நமக்கு தெரியும் ஆண் வந்து ஆண் பாலை குறிக்குதுன்னு. இந்த ஆண் வந்து பாருங்க எருமை, பசு, மறை 3ஐயும் வந்து குறிக்குது. சோ இருசொல் வேறுபாடுல வந்து கேட்கலாம். சோ வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆண் என்பது எருமை, பசு, மறை என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க நாகு. நாகு என்பது எருமை, பசு என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். ஓகே, நாகு என்பது எருமை, பசு என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாட்டி என்பது நரி, பன்றி, நாய். ஓகே, என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். ஓகே, பாட்டிங்கிறது நரிக்கு வருது, பன்றிக்கும் வருது, நாய்க்கும் வருது. ஓகே, என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். ஓகே, இப்ப அக்ரிணை பெண்பார் பெயர்கள் வந்து ரிப்பீட் பண்ணிடலாம். பிடி. பிடி என்பது யானை, கவரிமான், ஒட்டகம் என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். பிணை. பிணை என்பது மான், நாய், பன்றி என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். ஓகே, நெக்ஸ்ட் பெட்டை. பெட்டை என்பது ஒட்டகம், கழுதை, குதிரை, சிங்கம், மறை என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். ஓகே, நெக்ஸ்ட் மந்தி. மந்தி என்பது முசு, குரங்கு என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். ஓகே, பினா. பினா என்பது புல்வாய், நாய், பன்றி என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். ஓகே, ஆண். ஆண் என்பது எருமை, பசு, மறை என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். நெக்ஸ்ட் நாகு. நாகு என்பது எருமை, பசு என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாட்டி. பாட்டி என்பது நரி, பன்றி, நாய் என்பவற்றின் பெண்பார் பெயர்கள். ஓகே, இப்போ வந்து அக்ரிணில ஆண்பார் பெயர்கள் பார்த்தாச்சு, பெண்பார் பெயர்கள் பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது விலங்கின் பிள்ளை மரபு பெயர்கள். ஓகே, அதாவது இளமை பெயர்கள் நமக்கு தெரியும்ல, சோ அதுதான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, விலங்குகளோட இளமை பெயர்கள். இப்போ வந்து பாருங்க பரல், குருளை, குட்டி இந்த 3 இளமை பெயர்கள் எந்தெந்த விலங்குகளுக்கு எல்லாம் வரும்னா புலி, முயல், வராகம், நரி, நாய் என்பவற்றுக்கு வரும் சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பாருங்க. அப்போ புலி, பரல் நம்ம வந்து ஸ்கூல் புக்ல படிச்சிருக்கோம், நாய்க்குட்டி கூட நம்ம படிச்சிருக்கோம். ஆனா முயலுக்கு, வராகம்க்கு வந்து நம்ம படிச்சது இல்லை. அதுக்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பரல், குருளை, குட்டி. ஓகே, பரல், குருளை, குட்டி இது 3மே வந்து பாருங்க நமக்கு எதுக்குள்ள வருது, புலி, முயல், வராகம், நரி, நாய். ஓகே, இதுக்கெல்லாம் வருது பரல், குருளை, குட்டி. ஓகே, இது போக வந்து பாருங்க கீழேயும் வந்து கொடுத்திருக்காங்க பரல், குட்டி, பிள்ளை. ஓகே, இங்க வந்து பரல், குருளைன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு பதிலா இங்க வந்து பரல், குட்டி, பிள்ளைன்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இங்க குருளைக்கு பதிலா நமக்கு கீழே வந்து பிள்ளை இருக்கு. ஓகே, அங்க வந்து பிள்ளை இருக்கு, இங்க குருளை இருக்கு. சோ லைல தான் முடியுது. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளைன்னு வந்து நமக்கு தெரியும் எது எதுக்கெல்லாம் வரணும், கீரி, பிள்ளை. சோ அது அந்த மாதிரி இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து வந்தா பிள்ளையில வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பரல், குட்டி, பிள்ளை வந்து கீரி, பூனை, முயல், அணில் என்பவற்றில் கூறியன. ஓகே, பரல், குட்டி, பிள்ளை அது வந்து பாத்துக்கோங்க. கீரி, பூனை, முயல், அணில். ஓகே, இந்த 4க்கும் வரும் வந்து சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் மரி. ஓகே, மரி நம்ம வந்து ஆட்டுக்குட்டியை வந்து மரின்னு வந்து சொல்லுவோம். இது போக எதுக்கெல்லாம் வருதுன்னு பாருங்க, ஆடு, அழுங்கு, மான், குதிரை. ஓகே, மரிங்கிற இளமை பெயர் எதுக்கெல்லாம் வருது, ஆடு, அழுங்கு, மான், குதிரை. ஓகே, இதுக்கெல்லாம் வந்து மரி என்னும் இளமை பெயர் வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கன்று. ஓகே, எதுலாம் மான் கன்று நம்ம ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி யானை கன்று கூட வருது. மிச்சம் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருக்குன்னு வந்து பாருங்க. ஓகே, அப்போ கடமை, மான், எருது, பெற்றம், ஒட்டகம், யானை, பரி, மறை, முதலை, கபரி. ஓகே, இதுக்கெல்லாம் இளமை பெயர்கள் என்னது, கன்று. ஓகே, அப்போ வந்து இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணலாம். கன்று என்னும் இளமை பெயர் எதுக்கெல்லாம் வருதுன்னு வந்து பாருங்க. ஓகே, கடமை, மான், எருது, பெற்றம், ஒட்டகம், யானை, பரி, மறை, முதலை, கபரி என்பவற்றுக்கு உரியது. நெக்ஸ்ட் குளவி என்னும் பிள்ளை பெயர் எதுக்கெல்லாம் வருதுன்னு வந்து பார்க்கலாம். ஓகே, குளவிங்கிறது கடமை, மான், எருமை, யானை. நமக்கு தெரியும் குளவினா குழந்தைன்னு வந்து படிச்சிருக்கோம். இந்த இளமை பெயர் வந்து பாருங்க விலங்குகளுக்கும் வருது. நம்ம இது வராது அப்படின்னு வந்து நினைச்சிடக்கூடாது. ஓகே, குளவிங்கிறது கடமை, மான், எருமை, யானை என்பவற்றிற்கு உரியது. ஓகே, நெக்ஸ்ட் போதகம். ஓகே, போதகம் இதெல்லாம் வந்து எதோட பிள்ளை பெயர்கள் வந்து பாருங்க, புலி,
சிங்கம் யானை என்பவற்றுக்குரியது. ஓகே, புலி சிங்கம் யானை. ஓகே, புலியும் சிங்கமும் யானையை தின்னுட்டு போதும் அப்படின்னு விட்டுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ போதகம் என்னும் பெயர் வந்து புலி சிங்கம் யானை என்பவற்றிற்குரியது. நெக்ஸ்ட் மாதிரி இது ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். பரல் குட்டி பிள்ளை. பிள்ளைனாலே நமக்கு தெரியும் கீரி பிள்ளை தான் வந்து சொல்லுவோம். இந்த கீரி பிள்ளை சைஸ்ல எந்த அனிமல்ஸ்ல இருக்குன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பூனை முயல் அணில் தான் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ பரல் குட்டி பிள்ளை இப்போ வந்து கீரி பூனை முயல் அணில் என்பவற்றுக்கு உரியது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இத வந்து விலங்குகளின் பிள்ளை மரபு பெயர்கள் மட்டும் ரிப்பீட் பண்றோம். ஓகே, பரல் குருளை குட்டி இதுல எதுக்கு வருதுன்னு பாருங்க. புலி முயல் வராகம் நரி நாய். ஓகே, பரல் குருளை குட்டினா புலி முயல் வராகம் நரி நாய் என்பவற்றிற்குரியது. ஓகே, நெக்ஸ்ட் மரி. ஓகே, மரி என்னும் இளமை பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஆடு அலங்கு மான் குதிரை என்பவற்றிற்குரியது. மரி என்னும் இளமை பெயர் ஆடு அலங்கு மான் குதிரை என்பவற்றிற்குரியது. நெக்ஸ்ட் கன்று என்னும் இளமை பேர் வந்து பாருங்க கடமை மான் எருது பெற்றம் ஒட்டகம் யானை பரி மறை முதலை கபரி என்பவற்றிற்குரியது. ஓகே, கன்று என்னும் இளமை பெயர் கடமை மான் எருது பெற்றம் ஒட்டகம் யானை பரி மறை முதலை கபரி என்பவற்றிற்குரியது. ஓகே, நெக்ஸ்ட் குளவி என்னும் இளமை பெயர் வந்து பாருங்க கடமை மான் எருமை யானை என்பவற்றிற்குரியது. ஓகே, குளவி என்னும் இளமை பெயர் கடமை மான் எருமை யானை என்பவற்றிற்கு உரியது. நெக்ஸ்ட் போதகம் என்னும் இளமை பெயர் புலி சிங்கம் யானை என்பவற்றுக்குரியது. ஓகே, இப்போ வந்து புலி சிங்கம் யானையை சாப்பிட்டுட்டு போதும் நிப்பாட்டிட்டு நான் வச்சுக்க சொன்னேன். சோ போதகங்கிறது புலி சிங்கம் யானை என்பவற்றிற்குரியது. நெக்ஸ்ட் பரல் குட்டி பிள்ளை. ஓகே, இது வந்து கீரி பூனை முயல் அணில் என்பவற்றிற்குரியது. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து சொன்னேன்ல இப்போ வந்து எந்தெந்த விலங்குகளுக்கு எத்தனை ஆண்பார் பெயர்கள் இருக்குன்னு தனியா நோட்ஸ் போட்டிருக்கேன்னு. சோ அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து ஒன் டைம் வந்து சொல்லிக்கிறேன். அது வந்து உங்களுக்கு அதே மாதிரி நீங்க தனியா எழுதி வச்சு படிக்கிறதுனாலும் படிக்கலாம். இல்ல எங்களுக்கு வந்து இப்படி இப்போ வந்து பிடிங்கிறது எந்தெந்த விலங்குகளுக்கு வரும் அப்படியே எங்களுக்கு படிக்கிறது ஈஸியா இருக்குனாலும் அப்படியே வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து அப்ப தமிழ் மரபு புக்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கடுவன்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த விலங்குகளுக்கு வரும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அது வந்து படிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் வந்து இப்படி வந்து எழுதி வச்சிருக்கேன் எந்தெந்த விலங்குகளுக்கு எந்தெந்த ஆண்பார் பெயர்கள் வரும்னு. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி படிக்க பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகே, இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து குரங்குக்கு பாத்தீங்கன்னா நமக்கு கடுவன் மட்டும்தான் வருது. ஓகே, குரங்குக்கு வந்து பாருங்க கடுவன் மட்டும்தான் வருது. இதே பூனைக்கு வந்து பாருங்க அதாவது ஆண்பார் பெயர் தான் இப்ப வந்து பாத்துட்டு இருக்கோம். ஓகே, ஆண்பார் பெயர்கள். இப்போ பூனைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடுவன் பூசை போத்து. ஓகே, கடுவன் பூசை போத்து. இப்போ 3 பெயர்கள் இருக்கு. ஓகே, பூனைக்கு வந்து ஆண்பார் பெயர்கள் எத்தனை இருக்கு? 3 இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடுவன் பூசை போத்து. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க யானைக்கு வந்து பாக்குறோம். யானைக்கு வந்து பாருங்க 6 பெயர்கள் வந்து இருக்குது. ஓகே, யானைக்கு வந்து பாருங்க 6 பெயர்கள் இருக்குது. ஓகே, களிறு ஒருத்தல் ஏறு உம்பல் மா பகடு. ஓகே, களிருக்கு அப்ப பாருங்க ஆண்பார் பெயர்கள் 6 இருக்கு. களிறு ஒருத்தல் ஏறு உம்பல் மா பகடு. ஓகே, நெக்ஸ்ட் பன்றிக்கு வந்து பாருங்க 5 பெயர்கள் ஆண்பார் பெயர்கள் இருக்கு. ஓகே, ஓகே, பன்றிக்கு வந்து பாருங்க ஒருத்தல் ஏறு மா களிறு ஏனம். ஓகே, பன்றியின் ஆண்பார் பெயர்கள் என்னது? ஒருத்தல் ஏறு மா களிறு ஏனம். இதான் வந்து பன்றியின் ஆண்பார் பெயர்கள். நெக்ஸ்ட் குதிரைக்கு வந்து பாருங்க 2 தான். சே மா. ஓகே, குதிரையின் ஆண்பார் பெயர்கள் என்னது? சே மா. ஓகே, நெக்ஸ்ட் கரடிக்கு வந்து பாருங்க ஒரே ஒண்ணுதான் ஒருத்தல். ஓகே, கரடிக்கு வந்து பாருங்க ஒருத்தல். ஓகே, நெக்ஸ்ட் மானுக்கு 3 பெயர்கள் இருக்கு. ஒருத்தல் களை ஏறு. ஓகே, மானோட ஆண்பார் பெயர்கள் ஒருத்தல் களை ஏறு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க எருமை. எருமைக்கு வந்து பாருங்க 6 ஆண்பார் பெயர்கள் இருக்கு. இப்ப யானைக்கும் பாருங்க 6 ஆண்பார் பெயர்கள், எருமைக்கும் பாருங்க 6 ஆண்பார் பெயர்கள். ஓகே, ஒருத்தல் போத்து ஏற்றை கண்டி பகடு ஏறு. ஓகே, எருமையின் ஆண்பார் பெயர்கள் வந்து ஒருத்தல் போத்து ஏற்றை கண்டி பகடு ஏறு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க புலிக்கு 3 தான். ஒருத்தல் போத்து ஏற்றை. ஓகே, புலியின் ஆண்பார் பெயர்கள் ஒருத்தல் போத்து ஏற்றை. நெக்ஸ்ட் மறையின் ஆண்பார் பெயர்கள் 4. ஓகே, ஒருத்தல் ஏறு ஏற்றை போத்து. ஓகே, மறையின் ஆண்பார் பெயர்கள் ஒருத்தல் ஏறு ஏற்றை போத்து. ஓகே, நெக்ஸ்ட் பசுக்கு வந்து பாருங்க 5 இருக்கு. ஓகே, பெற்றம் போத்து ஏறு ஏற்றை சே. ஓகே, பசுவின் ஆண்பார் பெயர்கள் பெற்றம் போத்து ஏறு ஏற்றை சே. ஓகே, நெக்ஸ்ட் களையின் ஆண்பார் பெயர்கள். ஓகே, களைங்கிறது ஒரு வகை மான் தான். ஓகே, இதோட ஆண்பார் பெயர்கள் பாருங்க உள்ளை ஒருத்தல் ஏறு. ஓகே, களையின் ஆண்பார் பெயர்கள்
உலை ஒருத்தல் ஏறு. ஓகே, நெக்ஸ்ட் மான். மானின் சாரி கலைமான். ஓகே சார், அதை வந்து தப்பா பண்ணிட்டேன். கலைமானுக்கு வந்து பாருங்க உலை ஒருத்தல் ஏறு ஏற்றை மூசு. ஓகே, கலைமான். இதுல ஆண்பார் பெயர்கள் உலை ஒருத்தல் ஏறு ஏற்றை மூசு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க கரவு. கரவோட ஆண்பார் பேர் வந்து களிறு மட்டும் தான் இருக்கு. ஓகே, கரவுக்கு வந்து களிறு. நெக்ஸ்ட் புல்வாய். புல்வாயின் ஆண்பார் பெயர்கள் ஒருத்தல் ஏறு ஏற்றை போத்து இரலை கலை. ஓகே, புல்வாயின் ஆண்பார் பெயர்கள் ஒருத்தல் ஏறு ஏற்றை போத்து இரலை கலை. ஓகே, சே. ஓகே, புல்வாயின் ஆண்பார் பெயர்கள் ஒருத்தல் ஏறு ஏற்றை போத்து இரலை கலை சே. நெக்ஸ்ட் நரிக்கு வந்து பாருங்க ஓரி மட்டும் தான் இருக்கு ஆண்பார் பெயர். ஓகே, நரியின் ஆண்பார் பெயர் ஓரி. ஓகே, ரிப்பீட் பண்ணிடலாம் ஒன் டைம். ஓகே, குரங்குக்கு வந்து பாருங்க கடுவன். ஓகே, குரங்கின் ஆண்பார் பெயர் கடுவன். பூனையின் ஆண்பார் பெயர் கடுவன் பூசை போத்து. ஓகே, பூனையின் ஆண்பார் பெயர் கடுவன் பூசை போத்து. நெக்ஸ்ட் யானையின் ஆண்பார் பெயர் களிறு ஒருத்தல் ஏறு உம்பல் மா பகடு. ஓகே, நெக்ஸ்ட் பன்றியின் ஆண்பார் பெயர்கள் வந்து பாருங்க ஒருத்தல் ஏறு மா களிறு ஏனம். ஓகே, பன்றியின் ஆண்பார் பெயர் ஒருத்தல் ஏறு மா களிறு ஏனம். நெக்ஸ்ட் குதிரையின் ஆண்பார் பெயர் சே மா. ஓகே, கரடியின் ஆண்பார் பெயர் ஒருத்தல். ஓகே, நெக்ஸ்ட் மானின் ஆண்பார் பெயர்கள் ஒருத்தல் கலை ஏறு. ஓகே, மானின் ஆண்பார் பெயர்கள் ஒருத்தல் கலை ஏறு. நெக்ஸ்ட் எருமையின் ஆண்பார் பெயர்கள் ஒருத்தல் போத்து ஏற்றை கண்டி பகடு ஏறு. ஓகே, எருமையின் ஆண்பார் பெயர்கள் ஒருத்தல் போத்து ஏற்றை கண்டி பகடு ஏறு. நெக்ஸ்ட் புலியின் ஆண்பார் பெயர்கள் ஒருத்தல் போத்து ஏற்றை. ஓகே, புலியின் ஆண்பார் பெயர்கள் ஒருத்தல் போத்து ஏற்றை. ஓகே, நெக்ஸ்ட் மறையின் ஆண்பார் பெயர்கள் ஒருத்தல் ஏறு ஏற்றை போத்து. ஓகே, மறையின் ஆண்பார் பெயர்கள் ஒருத்தல் ஏறு ஏற்றை போத்து. நெக்ஸ்ட் பசுவின் ஆண்பார் பெயர்கள் தெற்றம் போத்து ஏறு ஏற்றை சேம். ஓகே, பசுவின் ஆண்பார் பெயர்கள் தெற்றம் போத்து ஏறு ஏற்றை சேம். ஓகே, நெக்ஸ்ட் கலைமான். ஓகே, அதோட ஆண்பார் பெயர்கள் உலை ஒருத்தல் ஏறு ஏற்றை மூசு. ஓகே, கலைமானோட ஆண்பார் பெயர்கள் உலை ஒருத்தல் ஏறு ஏற்றை மூசு. ஓகே, நெக்ஸ்ட் கரவின் ஆண்பார் பெயர்கள் களிறு. ஓகே, கரவின் ஆண்பார் பெயர்கள் களிறு. நெக்ஸ்ட் புல்வாயின் ஆண்பார் பெயர்கள் ஒருத்தல் ஏறு ஏற்றை போத்து இரலை கலை. ஓகே, புல்வாயின் ஆண்பார் பெயர்கள் ஒருத்தல் ஏறு ஏற்றை போத்து இரலை கலை சே. நெக்ஸ்ட் நரியின் ஆண்பார் பெயர்கள் ஓரி. ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம வந்து பார்த்தது ஆண்பார் பெயர்கள் வந்து பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட இளமை பெயர்களுக்கு எந்தெந்த விலங்குகளுக்கு எல்லாம் வந்து சரி எந்தெந்த நிறைய பெயர்கள் வரும் வந்து பார்க்க. ஓகே, பிள்ளை மரபு பெயர்கள். இதுல வந்து பாருங்க இளமை பெயர்கள்ல வந்து பாருங்க நம்ம வந்து பரல் குருளை குட்டி அப்படின்னு மொத்தமா போட்டோம். அதெல்லாம் வந்து எது எது எந்த விலங்குகளுக்கு வரும். இப்ப பரல்ங்கிறது எந்த விலங்குகளுக்கு வரும்னு வந்து பார்க்க போறோம். ஓகே, அப்போ வந்து பாருங்க புலி முயல் வராகம் நரி நாய். ஓகே, இந்த 5 விலங்குகளுக்குமே வந்து பரல் வந்து வருது. ஓகே, புலி முயல் வராகம் நரி நாய். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த பரல், அதாவது நம்ம பரல் குட்டி பிள்ளையில வந்து பார்த்தோம். இதாவது குருளையில வந்து பார்த்ததுல வந்து இந்த 5 விலங்குகள் வரும். இது வந்து பிள்ளையில வந்து எந்தெந்த விலங்குகள்லாம் வந்து கவர் ஆகுதுன்னு வந்து பாக்குறோம். ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா கீரி பூனை முயல் அணில் இதெல்லாம் வந்து பிள்ளையில கவர் ஆகும். ஓகே, கீரி பூனை முயல் அணில். நெக்ஸ்ட் இப்போ குருளை. ஓகே, பரல் முடிச்சாச்சு. குருளை. குருளையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல உள்ள 5 விலங்குகளும் வரும். எக்ஸ்ட்ரா வந்து சிங்கம் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மேல உள்ள 5 விலங்குகள்னா இது புலி முயல் வராகம் நரி நாய். ஓகே, புலி முயல் வராகம் நரி நாய் சிங்கம். ஓகே, இதுதான் வந்து குருளைக்கு வந்து வரும். ஓகே, அதே மாதிரிதான் குட்டியும் வந்து நமக்கு புலி முயல் வராகம் நரி நாய். ஓகே, புலி முயல் வராகம் நரி நாய் போக குரங்கு கரடி இதுக்கும் வந்து கவர் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் மரி. மரிங்கிறது எதுக்கெல்லாம் வரும் பாருங்க ஆடு மான் அழுங்கு குதிரை. ஓகே, நெக்ஸ்ட் போதகம். ஓகே, புலி சிங்கம் யானை. ஓகே, போதகம். இந்த இளமை பேர் வந்து புலி சிங்கம் யானை. ஓகே, நெக்ஸ்ட் குளவி கடமை மான் எருமை யானை. ஓகே, கடமை மான் எருமை யானை இதுல வந்து குளவியோட இளமை பெயர். குளவிங்கிற இளமை பெயர் வர விலங்குகள். நெக்ஸ்ட் கன்று இளமை பெயர் எதுக்கெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா கடமை மான் எருது பெற்றம் ஒட்டகம் மறை யானை முதலை. ஓகே, கன்று இளமை பெயர்கள் எதுக்கெல்லாம் வந்து கடமை மான் எருது பெற்றம் ஒட்டகம் மறை யானை முதலை பரி. ஓகே, இதெல்லாம் வந்து சரி கவரி இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்றுக்கு வருது. ஓகே, கன்றுங்கிறது எந்த இளமை பெயர் எதுக்கெல்லாம் வருது பாருங்க கடமை மான் எருது பெற்றம் ஒட்டகம் மறை யானை முதலை பரி கவரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் அணங்கு. அணங்கு வந்து பாருங்க
ஆழி அப்படிங்கிற விலங்குகளுக்கு வந்து இளமை பெயரா இருக்குது. ஓகே, அணங்கிறது ஆழியோட இளமை பெயர். நெக்ஸ்ட் ஓகே, மத யானை இதோட இளமை பெயர் வந்து பாருங்க கலபம். ஓகே, மத யானையோட இளமை பெயர் கலபம். நெக்ஸ்ட் வரையாடு இதோட இளமை பெயர் வந்து பாருங்க வருடை. ஓகே, வரையாடு இதோட இளமை பெயர் வந்து வருடை. ஓகே, நெக்ஸ்ட் கத்தூரிமான் அதோட இளமை பெயர் வந்து கரு. ஓகே, கத்தூரிமானோட இளமை பெயர் வந்து கரு. நெக்ஸ்ட் பிள்ளை. ஓகே, பிள்ளை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா புழுகு பூனை அதோட இளமை பெயரா இருக்குது. அப்போ புழுகு பூனையோட இன்னொரு பெயர் வந்து பாருங்க நாவி. ஓகே, புழுகு பூனையோட இன்னொரு பெயர் நாவி. இதுக்கு இளமை பெயர் வந்து பாருங்க பிள்ளை. ஓகே, இப்ப நம்ம வந்து அக்ரி உயர்திணை ஆண்பார் பெயர் பெண்பார் பெயர் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் அக்ரிணி ஆண்பார் பெயர் பெண்பார் பெயர் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் விலங்குகளின் இளமை பெயர்கள் வந்து பார்த்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம தமிழ் மரபுல உள்ள நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.